ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா நேரங்களிலும் கர்த்தர் முழு மனதோடு உம்மை ஆராதிக்க கர்த்தர் ஆண்டவர் ஓடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒரு விஷயம் மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் என் வீண் போகாதபடிக்கு ஆண்டவரே உம்மை கரங்களில் ஏந்திக் கொள்கிறோம். ஆண்டவரே இரவில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு மகிமையின் மேகம் எங்கள் மூலமாய் ஆண்டவரே திறக்கப்படட்டும். ஆண்டவரே நாமத்தில் துதிக்கிறோம், நாமத்தில் வணங்குகிறோம். ஆண்டவரே நீரே பரிசுத்தமாய் தேவன். ஆண்டவரே எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே நீரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா நேரங்களிலும் கர்த்தர் முழு மனதோடு எங்களுடைய இருக்க கர்த்தர் உதவி செய்கிறாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாக ஜெபிக்கிறோம். நீரே ஒருவராய் இருக்கிற தேவன். ஆண்டவரே எங்களெல்லாம் ஆண்டவரை மன்னித்து ஒரு விஷயங்களை பாரும். ஆண்டவரே பரிசுத்த நல்ல பிதாவின் நாளுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இரண்டாம் ஆராதனை வந்திருக்கிற ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாக. பாடுகுழுவினர் ஆசீர்வதிக்கிறாக, போதகர்கள் ஆசீர்வதிக்கிறாக. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல இருக்கப்பட்ட அபிஷேகத்தை தருவீராக. கொடுக்கப்பட்ட மன்னாவை தாரும். ஆண்டவரே நீரே உதவி செய்யும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவரே பெரிய ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்யும். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
ஒன்றுமில்லாததிலிருந்து நம்மை ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுகிரகம் செய்த தேவன் அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்தார், காருண்யத்தால் நம்மை இழுத்துக் கொண்டார். அவருடைய அன்பு, மென்மையான அன்பு நம்முடைய வழிநடத்தி வருகிறது. அந்த அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. சேனை அதிபன் நம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையுமே, அற்புதமே தம் அன்பதற்கு, அதை அறிந்தே மகிழ்வோம். நல்ல கரங்களை தட்டி நம்மை ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை துதித்து பாடுவோம். செலுத்துவோம் கனமும்
வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார். வல்ல பெரும் காரியம் எனக்கு செய்வார், என் குடும்பத்துக்கு செய்வார், என் பிள்ளைகளுக்கு செய்வார், என்னுடைய வேலையில செய்வார், தனிப்பட்ட வாழ்க்கையில செய்வார், எல்லாவற்றிலும் கர்த்தர் எனக்காக செய்வார். நீங்க உணர்ந்து பாடணும், நல்ல சத்தம் போட்டு பாடணும், நல்ல கையை தட்டி பாடணும். அது கிரியை செய்யும், அறிக்கையிடும் போது அது செய்யும். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துவோம். ஆமென்.
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். கண்களை ஏறெடுக்கிறேன். வானமும் பூமியையும் படைத்த தேவனிடத்திலிருந்து இந்த வாரத்தில் மலைகள் இருக்கலாம், பர்வதங்கள் இருக்கலாம், குன்றுகள் இருக்கலாம், தாவீதுக்கோ கோலியாத்து போல இருக்கலாம், அநேக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், சவால்கள் இருக்கலாம். எல்லா சவால்களையும் எந்த மனிதனும் நம்மளை உயர்த்த முடியாது, எந்த மனிதனும் நம்மளை தாக்க முடியாது, எந்த மனிதனும் நம்மளை ஆறுதல் பண்ண முடியாது, எந்த மனிதனும் கொடுத்து உதவ முடியாது, எந்த மனிதனும் நம்மளை முன்னாடி பேசுவாங்க, பின்னாடி நம்மளை பத்தி பேசுவாங்க. ஆனா எதுவுமே எதிர்பாராத சுத்த அன்பு உள்ள தெய்வம், மென்மையான அன்பு, காருண்யமான அன்பு. அந்த ஆண்டவர் பண்ணுடைய கண்களை மூடி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின தேவனிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும். நமக்கு ஒத்தாசை அவரிடத்துல வரணும், நமக்கு சகாயம் அவரிடத்துல வரணும், அவருடைய இறக்கம் அவரிடத்துல வரணும், நமக்கு உதவி அவரிடத்துல இருந்து வரும். இந்த வாரத்துல வரும். நீங்க உணர்ந்து கர்த்தரிடத்துல இந்த பாடலை பாடுங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எல்லா காரியங்களை நினைத்துக் கொண்டு எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை கர்த்தர் தருவார் என்கிற நம்பிக்கையோடு பாடுவோம். அப்பா பிள்ளைங்கிற உறவுல ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். கர்த்தர் நமக்கு செய்வார். நல்ல கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம்.
ஆசை வரும். பரலோகத்துக்கு நேராக பார்க்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு சகாயம் வரும். எல்லாம் சொல்லுங்க பாபா, எல்லாம் சொல்லுங்க பாபா. ரிபால ஹரபாபா ஷபாரபா லதரபா ரமலதா ரபலபா ரிபாலபா ரிபால தெரியபாபா ஷிகலதரபா. நல்ல கண்களை திறந்து ஹல்லேலூயா, நல்ல வானத்தை என்னாவது பார்த்து நான் நம்புகிறது வரும், நான் ஏற்கிறது வரும், நான் தவிக்கிறது வரும், நான் அங்கலாய்ப்பது வரும். என் தேவன் என்னை நோக்கி பார்ப்பார், எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அன்னால் அவருடைய இருதயத்தை உடைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாள் நலதம் தைலத்தை உடைத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உடைக்கப்படணும், இருதயம் உடைக்கப்படணும். ஆண்டவர்கிட்ட உடைக்கப்படும் பொழுதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல இருந்து காரியங்களை கர்த்தர் அற்புதம் செய்வார். உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கூட துயரத்தில் கூப்பிட்டு உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை உணர்ந்து பாடுங்க. நீங்க உணர்ந்து பாடுங்க. எத்தனையோ சூழ்நிலையில துயரத்துல கூப்பிட்டுருப்பீங்க. எந்த மனிதனும் உங்களுக்கு உதவி செய்யாம இருக்கலாம், எல்லாரும் கை கழுவி விட்டுருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒருவர் உங்களை தாக்கினாரு, தப்புவித்தாரு, சுமந்தாரு, இன்றைக்கு வரைக்கும் உங்களை காப்பாற்றி இருக்கிறாரு. எல்லாத்தையும் நினைத்து கண்ணீரோடு கூட இந்த பாடலை பாடுவோம். எல்லாரும் ஒருமனப்பட்ட இருதயத்தோடு எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ராகம் தெரியுதோ ராகம் தெரியலையோ அந்த வார்த்தையை உச்சரித்து அப்படியே ஆண்டவரோடு இணைந்து பாடுவோம். ஹல்லேலூயா. Oh
அவருடைய கைகளிலே களிமண்ணை போல இருக்கிறோம். அவருடைய கையில களிமண்ணை போல இருக்கிறோம். அவர் நம்முடைய எஜமானர். அவருடைய சித்தத்தின்படி நம்மளை அவர் வணைகிறார். ஆண்டவரே, என் சித்தம் உங்க சித்தம். என்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம், என்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம். எவ்வளவோ பேர் உலகத்துல இருக்காங்க, அவங்களெல்லாம் என்னை தெரிந்து கொள்ளல, என்ன தெரிந்து கொண்டீங்க. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவனாய் கர்த்தருக்கு பிரியமுண்டாக தேவ சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, உங்களுடைய சித்தத்தின்படி என்னுடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும், என் ஜீவன் போகிற வரைக்கும், நீர் வருகிற வரைக்கும் உங்களுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. குயவனே குயவனே, உன் கையில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய நாமத்தை மேம்படுத்துவார். எல்லாரும் உருகி மனம் உருகி போய் இந்த பாடலை பாடுவோம். உங்களுடைய சுத்தத்தின்படி நடத்தும், உங்களுடைய பிரியத்தின்படி நடத்தும். நீர் ஆண்டவரே வணங்குகிற விதத்துல நான் ஒத்து கொடுக்க, வளைந்து கொடுக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி பாடுவோம். நல்லா என்ஜாய் பண்ணி பாடுங்க எல்லாரும் சேர்த்து. Hari Manna
களிமண் ஆண்டவரே. எனக்கு யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என்னை ஆறுதல் கொடுத்த யாரும் இல்லை, என்னை தூக்கி விட யாரும் இல்லை, எனக்காக ஜெபிக்க கூட ஆள் இல்லை. ஆண்டவரே, என்னை நான் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். குயவன் கையில களிமண்ணை போல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, விரும்புவார் யாரும் இல்லை, விலை போகாத பாத்திரம் நான், மதிக்கப்படக்கூட ஆண்டவரே மதிப்பு கூட என்னோட வாழ்க்கையில இல்லப்பா. நான் ஒன்றும் இல்லாதவனா இந்த கால வேளையில வந்திருக்கிறப்பா. உங்களுடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ரெண்டு கரத்துல ஒருத்தி எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, விலை போகாத பாத்திரம், ஆண்டவரே, விரும்புவார் இல்லையே, ஆண்டவரே, நேசிக்கிறவர்கள் கூட இல்லையே, ஆண்டவரே, என்னை தேற்றுகிறவர்கள் கூட இல்லையே, என்னை ஆறுதல் படுத்துகிறவர்கள் கூட இல்லை. ஆனா நீங்க தான் என்னை ஆறுதல் படுத்துகிறவர். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் சகாயம் செய்வேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுவோம். எல்லாரும் சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுவோம். ஆண்டவரே, என்னை நேசிக்கிற தேவன் நீர் ஒருவர், என்னை ஆறுதல் படுத்துகிறவன் நீர், என்னை பலப்படுத்துகிறவன் நீர், என்னை சுகமாக்குகிறவன் நீர். ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். சர்வவல்லமை எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, ஆண்டவரே, இந்த மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய பாதத்தில் வந்து ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் எஜமான், நீர் படைத்தவர், நீ கிரியேட்டர், நாங்கள் கிரியேஷன், நீ சிருஷ்டிகர், நாங்கள் சிருஷ்டிப்பு. எங்களை நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தத்தின் மத்தியில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவனாய் இருக்க, உமக்கு பிரியமாய் வாழ, ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு உமக்காய் வாழ எங்களுக்கென்று மோட்ச ராஜ்யத்தை வைத்திருக்கிறேன். நீதி, நிலைப்பாடுதல், சமூகம், தேவ சமூகம் எங்களுக்கு உண்டு. இன்றைக்கு மரித்தாலும் தேவனுடைய சமூகத்தில் போவோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவரே, அதை நாங்கள் காத்துக்கொள்ள வைராக்கியமாய் இருக்க, ஆண்டவரே, சோர்ந்து போகாமல் இருக்க, ஆண்டவரே, நாங்கள் உமக்கு உங்களுடைய சித்தத்தின் மையத்தில் இருந்து நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாக்கி திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவர் அமரங்கள் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆண்டவர் நல்லவர். மூன்று காரியம் உங்களுக்கு நமக்கு 1ஆம் தேதியிலிருந்து அதிகாலை ஜெபம் நடக்கும், உபவாச ஜெபம் நடக்கும், சங்கிலி ஜெபம் நடக்கும், இரவு ஜெபம் நடக்கும். அது மாத்திரமல்ல, நாளையிலிருந்து வாரத்துக்கு காலையில ஒரு ஆள் ஒருத்தங்க, சாயங்காலம் ஒருத்தங்க, மத்தியானம் நான் இருப்பேன். நைட்டு 10 மணி 9:30 மணிக்கு தான் காலையில் வந்தேன்னா 9:30 மணிக்கு தான் போகிறேன், ஜெபம் பண்ணுறேன். நீங்களே வந்துட்டு நீங்களே ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு போகிறது தேவனுடைய சுத்தம் அல்ல. நம்மளை சுற்றிலும் எவ்வளவோ பேர் ஜனங்கள் இருக்காங்க. அந்த ஜனங்களை இந்த பேழைக்குள்ளே கொண்டு வரணும். அந்த உத்தரவாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறேன். அதை புரிஞ்சு காலையில் என்னால் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியும். என்னால் சாயங்காலம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியும். மத்தியானம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியும். அப்படிங்கிறவங்க நான் ஒரு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டுட்டீங்கன்னா இது கட்டாயம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதிகாலை ஜெபத்துக்கு வந்து தான் ஆகணும். அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4000 ரூபாய்ன்னு சொன்னேன். இந்த 2.5 மாதத்துக்குள்ளே நீங்கள் 2 மாதத்துக்குள்ளே கொடுத்தீங்கன்னா இந்த கடனை அடைக்க ஆகணும். உதவி செய்வாங்க. 2. மூன்றாவதாக, இதை விட பெரிய இடத்தை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். 6 மாதத்துக்கு அப்புறம் பிஎல்ஏ அவங்க நிறையன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அவங்க தரலைன்னா இந்த 6 மாதத்துலேயே ஒரு பெரிய இடத்தை நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 300 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பெரிய இடத்தை நாங்கள் ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய விருப்பத்தின்படி ஏற்படுத்த போகிறோம். அதனால நீங்களே வந்துட்டு நீங்களே உட்காந்துட்டு நீங்களே போகிறது, இஷ்டத்துக்கு வர்றது, இஷ்டத்துக்கு போகிறது, டைமிங்கு சரியாக வர்றதில்லை. இப்படி இருந்தால் ஒன்றும் ஒத்து வராது. நீங்கள் ஊழியம் செய்யணும். நீங்கள் வந்திருந்தா 1 வருஷத்தில் ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்திருந்தா இந்நேரம் இந்த சபை 2ஆக இருக்கும். ஆண்டவர் நம்மளை கொடுத்து வெட்கப்படுறார், நம்மளை கொடுத்து வருத்தப்படுகிறார், நம்ம மேலே அவர் ரொம்ப கஷ்டப்படுகிறார். ஆகவே இனி வருகிற நாட்களில் நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்யணும். ஒரு சில ஜபக்குழுக்கள் இந்த பக்கத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். முக்கியமாக இந்த தில்லை நகர் 18, 17, 1, 2, 3 இந்த 3, 5 பின்கோட மத்தியில் தான் நம்ம ஊழியம் செய்துட்டு இருக்கிறோம். முக்கியமாக 18, 17
முக்கியமா படுத்தி ஊழியர்களை செய்ய போகிறோம். ஆகவே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இஷ்டத்துக்கு வர்றது, இஷ்டத்துக்கு போறது அப்படிங்கிறதெல்லாம் ஒத்து வராத காரியங்கள். ஆகவே சபையோடு இணைந்து தேவனுக்காக வைராக்கியம், தேவனுடைய ஊழியக்காரனுக்காக வைராக்கியம், தேவனுடைய சபைக்காக வைராக்கியம், தேவனுடைய ஆத்மாக்காக வைராக்கியம், தேவனுடைய ராஜ்யத்துக்காக வைராக்கியமா இருந்து நீங்க இந்த மாதிரி ஜபத்துல நீங்க நேர்ல போன் பண்ணி சொல்லுங்க. என்னால காலையில இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் ஜபம் பண்ண முடியும், வாரம் ஃபுல்லா வரதா இருந்தாலும் பரவாயில்ல, மத்தியானத்துல வர முடியும், சாயங்காலத்துல வர முடியும் அப்படின்னு சொல்லி ஜபம் இங்க இருந்துச்சுன்னா நம்ம மத்தியில நம்ம 4வது ஃப்ளோர்ல இருக்கிறோம். அங்க கூட 3வது ஃப்ளோரு, இது 4வது ஃப்ளோரு. ஆகவே இதை சுத்திலும் நம்ம சுத்தி ஜபம் பண்ணோம்னா வெளியில இருக்கிற ஆட்களை இங்க கொண்டு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளே நம்மளே போறது அது பெரிய விஷயமா? 10 வருஷம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். அது சுத்தப்படாது. ஆகவே உங்களுக்கு பொறுப்பு இருக்கு, உங்களுக்கு லீடர்ஷிப் உண்டாக்க போகிறோம், அநேக காரியங்களுக்கு உண்டாக்க போகிறோம், அங்கத்தினர் படிவம் கொண்டு போகிறோம், தசம பாகம், காணிக்கை, மற்றபடி ஊழியத்தை ஒத்துழைக்கிறது, ஜபங்களுக்கு வர்றது, ஊழியக்காரரோட ஒத்துழைக்கிறது, சபையோட ஒத்துழைக்கிறது, இதெல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டே வருவோம். கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் என்ன செய்கிறாரோ அதுதான். ஆகவே நீங்க புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு 24 மணி நேரமும் இங்க ஜபம் நடக்கிறோம். நான் இங்கேயே தான் இருக்கேன். வீட்டுக்கு நான் அதிகமா போறது கிடையாது. காலையில சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன்னா சில சமயத்துல சாப்பாடு வந்துடும், சில சமயத்துல போக வேண்டிய சூழ்நிலை இருந்தா போவேன், இல்லைன்னா 10 மணி இல்லைன்னா 11 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஜபம். அவங்க எங்க ஜபம் 24 மணி நேரம் ஜபம் நடக்கும். 1ஆம் தேதியில இருந்து பிளான் பண்ணி செய்வோம். அதனால வாரத்துல சனிக்கிழமை, திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில ஒருத்தர், மத்தியானம் ஒருத்தர், சாயங்காலம் ஒருத்தர். நான் ஃபுல்லா இங்கதான் இருப்பேன், வேற யாரும் இருக்க மாட்டாங்க, நான் இருப்பேன். ஆகவே நான் ஜெபம் பண்றேன்னு வைராக்கியமா இருக்கிறோம். நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்பும் போது கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமா எழும்புவார். உங்க சந்ததிகளை ஆசீர்வதிப்பார், உங்க கோத்திரங்களை ஆசீர்வதிப்பார், உங்க வம்சங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சிலருடைய வம்சங்கள்லாம் 2 தலைமுறை வரும், 3வது தலைமுறை வரும், 4வது தலைமுறை வராது. ஏன்னா ஆண்டவருக்காக வைராக்கியம் இல்லாதனால, ஆண்டவர் சொல்லுகிற கட்டளைக்கு கீழ்ப்படியாதனால அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போய் கொண்டிருக்கிறாங்க. நீங்க கண்டிப்பா காலையில யாராவது ஒருத்தர் வரணும், மத்தியானம் ஒருத்தர் வரணும், நைட்ல சாயங்கால நேரத்துல நீ வரணும். நைட்டு 10 மணி வரைக்கும் நான் இங்கதான் இருந்து ஜபம் பண்ணிட்டு போவேன். ஆகவே முதலாவது டார்கெட் ஜபம். ஜபத்தை நாம் ஆரம்பிக்க போகிறோம். புது மாதத்திலிருந்து அதிகாலை ஜபம் நமக்கு கம்யூனியன் திருவிருந்து நடக்கும். இன்னும் ஒரு வாரம் நமக்கு இருக்கிறது. ஆகவே இப்போதைக்கு நம்ம ஜபம் பண்றதுக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த பட்ஜெட்ல நமக்கு 2 லட்சம் 3 லட்சம் நமக்கு ஆயிருக்கிறது, 2 லட்சம் நமக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு குடும்பமும் 4000 ரூபாய் கொடுக்கணும் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தீங்கன்னா சீபா தனியா அக்கௌண்ட்ல போட்டு அவங்களுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வைராக்கியமா இருக்கணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், சாட்சியா வாழணும். தேவனுடைய வருகை அதிசயமா இருக்குது. நீங்க 666 இந்த புத்தகத்தை வாசித்தீங்கன்னா 666 நம்பர் 1 நெத்தியில இல்ல மணிக்கட்டுல. இன்னைக்கு அதனுடைய சைன் தான் என்னன்னா, ஒவ்வொரு மெடிக்கலுக்கு போனாலும், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் போனாலும், ஒவ்வொரு துணி கடைக்கு போனாலும், நம்ம சர்ச்சு வாசல்ல இருந்து உள்ள வந்தாலும் முதல்ல எதை காட்டுறோம்? பெருமாள் வீட்டை இதை காட்டுறோம். அதுதான் அடையாளம். 2வது இந்த இடத்துல இப்படி பார்ப்பாங்க, இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? கட்ட பார்ப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் எவிடன்ட் வெளியில வந்துருச்சு. ஒரு சிம்டம்ஸ் கர்த்தர் காட்டியிருக்காரு. அதனால ஏதோ வந்தோம், ஏதோ போனோம், பாஸ்டருக்காக வந்தோம், பாஸ்டர் குடும்பம் கஷ்டப்படுது, பாஸ்டர் வியாதிக்காரரா இருக்காரு, அவருக்கு உதவி செய்யறதுக்காக போறேன், இல்லைன்னா வேற எந்த சர்ச்சுக்காக போறேன்னா அதை பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாஸ்டருக்காக வந்தீங்கன்னா படுகொலியில விட்டுருவீங்க. ஆண்டவருக்காக வரணும், ஆண்டவர் சேவைக்காக வரணும், ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கணும். அப்படிப்பட்ட விசுவாசிகளை உருவாக்கணும். ஆண்டவர் நீங்க ஒருத்தர் உருவாக்கணும். ஒருத்தர் கரிசனையா இருந்து இந்த சபையை கட்டி எழுப்பணும். எப்படி 6 மாசத்துக்குள்ள கர்த்தர் எனக்கு தரிசனத்தை கொடுத்திருக்காரு. எப்படியும் 300 பேர் இருக்கிற சர்ச்சை, ஒரு இடத்தை எப்படியும் கர்த்தர் எனக்கு தருவாரு. ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நல்லவர். செல்வகுமார்லாம் காப்பூர்ல இருந்து வர, அவர் எப்ப வந்தார் தெரியுமா? ஆரம்பிக்கும் போதே வந்துட்டார். அலெக்ஸ் வரையூர்ல இருந்து வர, காலையில 5 மணிக்கு வந்தார். 5:30 மணிக்கு அவரை கூட்டிட்டு வந்தார். நீங்க பக்கத்துல இருக்கிறவங்களாம் நீங்க எத்தனை மணிக்கு வரீங்கன்னு பாருங்க. எனக்கு கரெக்டா இருக்கணும், கரெக்டா செய்யணும், கரெக்டான காரியத்தை செய்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும்.
ஏன்னா உங்களை குறித்த உத்தரவாதம் என்கிட்ட கேட்பாரு. அதனால அந்த விஷயத்துல உங்களை கடுபடியா மேல இருப்பேன். ஜபத்துக்கு வரணும், ஊழியத்துக்கு வரணும். சொல்றப்ப எத்தனையோ வேலைகள் இருக்கும்போது ஒரே ஆளு கஷ்டப்பட்டேன், அதை பத்தி நான் பெருமைப்படல. கத்தரிக்காக வந்தேன், கத்தரிக்காக செய்யறேன், அது வேற. ஆனா கத்தரிக்காக ஒரு வேலை நடக்குதுன்னா நீங்க உதவி செய்யணும், ஆண்டவருக்காக உதவி செய்யணும். அப்ப நீங்க ஒரு இக்கட்டான நேரத்துல, ஒரு நெருக்கத்தினால நேரத்துல, ஒரு யாருமே உதவி இல்லாத நேரத்துல நீங்க இருக்கும்போது கர்த்தரே யாராவது ஒருத்தரை அனுப்புவார். எதை மனிதன் விதைக்கிறானோ அதை அனுப்பான். அல்லேலூயா. நல்ல கவனமா வச்சுக்கோங்க. விளையாட்டா வர்றது, விளையாட்டா போறது இனிமேல் நடக்காது. ஆகவே நீங்க தொடர்ந்து வரணும், எல்லா சண்டையும் வரணும், கரெக்டான நேரத்துக்கு வரணும், நல்ல கைத்தட்டி பாடணும், நல்ல ஜபம் பண்ணணும், நல்ல வேதத்தை வாசிக்கணும், நல்ல உபவாசம் பண்ணணும், கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைக்காக, குடும்பத்துக்காக கண்ணீர் வடிக்கணும். ஆண்டவருடைய வருகையில நம்ம கொஞ்சம் பேர் இருந்தாலும் இப்போது வந்தாலும் நம்ம எல்லாரும் அவருடைய ராஜ்யத்துக்கு போறோம். நீங்க கொடுக்கிற பணம், நீங்க கொடுக்கிற காணிக்கை எனக்கு வேண்டவே வேண்டாம். ஆனா தசமபாகம் கர்த்தருக்கு உரியது, அதை உண்மையா கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்குரியது தேவனுக்கு செலுத்துங்கள், ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்துங்கள் ஆண்டவர் சொன்னார். ஆகவே பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த ஊழியத்துக்கு வரல, காசுக்கு ஆசைப்பட்டு இந்த ஊழியத்துக்கு வரல. இந்த பலவீனத்தின் மத்தியிலும் இரவுக்குள்ள எனக்கு பலவீனம் தான், காலையில எந்திரிக்கவே முடியல தான். ஆனாலும் நின்று பேசுகிறேன்னா கர்த்தருக்காக நான் வைத்திருக்கிற வைராக்கியம் என்னை நிற்க வைத்திருக்கிறது, என்னை பலப்படுத்துகிறது. நீங்க வைராக்கியமா இருந்தா உங்க சந்ததி, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். என்ன ஏமாத்திடலாம், என்னிடத்துல சாக்கு போக்கு சொல்லிடலாம், ஆனா ஆண்டவர்கிட்ட சாக்கு போக்கு சொல்லாது. ஜாக்கிரதையா இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேத புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். செல்வகுமாரி உட்கார்ந்து மைக் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பேசுவாராக. வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவனாக எண்ணி, அல்லேலூயா, பாத்திரவனாய் நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, எவ்வளவோ பேர் உங்க குடும்பத்துல, உங்க குலத்துல எவ்வளவோ பேர் தெரிந்திருக்கிறாங்க, எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். அழைத்த அழைப்புக்கு பாத்திரவனா நடக்கணும். நீங்க யாரு? தேவ மனுஷன். நீ யாரு? விசுவாசி. நீ யாரு? பரிசுத்தவான். நீ யாரு? பரலோகவாசி. நீ யாரு? தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவன். உனக்கும் உலகத்தானுக்கும் வித்தியாசம் என்ன? நீ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீ பாத்திரவனா நடக்கணும். ஒண்ணு. இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி ஆண்டவருடைய திருவுளம் பற்றி உங்களை தேவன் ரட்சித்தார். மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்யும் போது கோபாக்கினிக்கு, நரகத்துக்கு நீங்க போயிருந்தீங்க. ஆனா ஆண்டவர் அவருடைய தீர்மானத்தின்படி அவர் உங்களை அழைத்து மகா சபையில உங்களை உட்கார வச்சிருக்கிறார். நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, ஆனா உங்களை அவர் தீர்மானம், யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணல, அநாதி சிநேகம், காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொண்டேன். பிதாவினால் ஒருவன் இழுக்கப்படாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரமாட்டான் என்று ஆண்டவர் சொன்னார். அவருடைய மென்மையான அன்பு உங்கள் மேல அது தயவாய் இருந்ததினால உங்களை ரட்சிப்பு, ஒரு பரிசுத்தவான், ஒரு நீதிமான், தேவனுடைய சமூகத்தில் வாசம் பண்ணுகிறவன் என்று முத்திரை போட்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசம் காண வேண்டும். அவருடைய தீர்மானம், வேற யாரும் ரெக்கமெண்ட் பண்ணல, அவரே தீர்மானிச்சு உன்னை அழைத்திருக்கிறார். வாசியுங்கள் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27. அதுல போடப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரே ஆவியில் உறுதியா நிக்கணும். ஒரே ஆவியில நிக்கணும். ஒரே ஆவி, ஒரே மனதோடு இருக்கணும். இரண்டாவது சொல்லும் போது ஒரே ஆத்துமாவிலே, ஒண்ணு பிலிப்பியர் 1:27 இதுதான் போட்டிருக்கு, ஒரே ஆத்துமாவிலே நின்று சுவிசேஷத்தின்
நமக்காக உயிரோடு எழுந்தார். அவரை விசுவாசிக்கிறேன். அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போறேன். இதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்துக்காக போராடணும். போராடுறதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவங்க ரட்சிக்கப்படுவான். இல்லன்னா பாதியில போயிடுவான். முடிவு பரியந்தமும் போராடிதான் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தமா பிரவேசிக்கிறவனே உட்பிரவேசிப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆக ஆண்டவர் உங்களை அழைத்த அழைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒவ்வொருவரையும் யூனிக்கா சிறப்பா ஆண்டவர் அழைச்சிருக்கார். உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். உங்களை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அது ஃபுல்ஃபில் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகலவித நற்கிரியை ஆண்டவர் அதோடு சொல்வது மாத்திரமல்ல, பாத்திரம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவனா இரு. அது மாத்திரமல்ல, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டார். ஒரே ஆவியில உறுதியா நின்று, ஆத்துமாவில உறுதியா நின்று, சுவிசேஷத்திற்காக விசுவாசத்தோட போராடு. அதுல கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரராய் நடந்து கொள். நீ ரட்சிக்கப்பட்டது எப்படி? சுவிசேஷம் கொண்டதுனால, யாரோ ஒருத்தர் சுவிசேஷம் சொன்னதுனால இயேசுவின் அன்பை பெற்றுக்கொண்ட அந்த அன்பை எதுக்காகவும் இருக்கிறார், எதுக்காகவும் தூக்கி இருக்கிறார், எதுக்காகவும் மறுதளிக்கிறார், எதுக்காகவும் காட்டி கொடுக்கிறார். அந்த அன்பு தான் வெளியேறப்பட்ட அன்பு. அந்த அன்புக்காக உயிரை கொடுக்க ஆயத்தமாயிரு. அததான் ஆண்டவர் இப்ப சொல்றார். அப்ப இதுல கொலோசியர் 1:10 வாசிங்க. ஆண்டவர் சொல்ற சகலவித நற்கிரியைகளினாலும் கனிகளை தந்து, நற்கிரியை நல்ல செயல்கள் செய்யணும். இரண்டாவது கனி தரணும். அடுத்தது தேவனை அறிகிற அறிவில வளரணும். தேவனுக்கு பிடிச்சது என்ன, தேவனுக்கு பிடிக்காதது என்ன, அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, அவர் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார், என்ன குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளையை குறித்து, என்னுடைய தொழிலை குறித்து, என்னுடைய வியாபாரத்தை குறித்து அவர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற அறிவுல நீ வேதத்தை படிக்கும் போது ஆண்டவரோட பேசுவார். சத்திய ஆவியானவர் சத்தியத்தை விளக்கி காட்டுவார், உன்னோட பேசுவார். வாசிங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 5:17. ஆகையால் நீங்கள் மரித்தவர்களாய் இராமல் 5:17. புத்தி இல்லாம ஞானம் இல்லாம சூனியமா மதியற்றவர்களாய் இராமல். அழகா சொல்ற. புத்தி இல்லாம புத்தியை வித்துட்டு, ஞானம் இல்லாம அறிவு இல்லாம அறிவு சூனியமா மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கையில என்ன என்பதை இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்காருன்னா அவர் அழைச்சிருக்காரு. நீங்க தெரிஞ்சுக்கல, நீங்களா தெரிஞ்சுக்கல, அவர் உங்களை தெரிஞ்சார். அவருடைய தீர்மானத்தின்படி பிதாவினால இழுக்கப்பட்டீங்க, அவருடைய மென்மையான அன்பினால. அப்ப நற்கிரியைகளை செய்யணும், கனிகளை தரணும். அவருடைய சித்தம் என்னன்னு தெரியணும். என்னுடைய வாழ்க்கையில என்ன சித்தம், என் பிள்ளையை குறித்து என்ன சித்தம், என் குடும்பத்தை குறித்து என்ன சித்தம், என்ன குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த சித்தத்துல நடக்க முயற்சி பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை, இந்த விலையேறப்பட்ட மென்மையான அன்பை எந்த விதத்திலும் உதாசீனம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அற்பமான ஒரு பயிற்றக்கூழ் யாக்கோபு ஏசா வேட்டையாடிட்டு வரான். வேட்டையாடு வரும்போது பசியில ஏமாத்தினா யாக்கோபு. நீ சேஷ்டபுத்திர பாகத்தை கொடு, நான் பயிற்றங்குளம் கொடுக்குறேன்னு சொல்றான். உடனே என்ன பண்றான், சேஷ்டபுத்திர பாகத்தை வச்சுக்க அப்படின்னு சொல்லி விலையேற பெற்றத பைத்தம் கொடுக்காக. இன்னைக்கு நீ எதற்கெல்லாம் வித்துக்கிட்டு இருக்க ஆண்டவரை, எதற்கெல்லாம் மறுதளிச்சுட்டு இருக்க, எதற்கெல்லாம் காட்டி கொடுத்துட்டு இருக்க, எதற்கெல்லாம் விட்டு கொடுத்துட்டு இருக்க, உன் இருதயம் உன்னோட பேசுச்சுன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி ஆண்டவர்கிட்ட கிளியர் பண்ணிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆகவே ஆண்டவர் இப்படி பண்ணுகிறார். அப்ப அழைக்கப்பட்ட அழைப்பு, தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார், அவர் முன்குறித்திருக்கிறார். அதுக்கு பிரகாரம் நம்ம பாத்திரமாய் நம்ம நடக்க வேண்டும். 2 மனிதர்களை குறித்து பார்க்க போகிறோம். ஒன்று யூதாஸ் குறித்து நாம் வாசிக்க போகிறோம். யூதாஸ் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு அப்போஸ்தலன். நல்ல கவனமா கேட்கணும். யூதாஸ் யார் என்றால் பிரதான அப்போஸ்தலன், இயேசுவின் சீசர். இவன் படித்தவன், இவன் ஞானவான், இவன் அறிவாளி,
நுண்ணியமாய் வேலை செய்கிறவன். இரண்டாவது, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறதுன்னு யோசித்து சிந்தனை செய்து இந்த காரியங்களை ஒழுங்கு கிரமமாய் செய்கிறவன் இவன். இவனுடைய பேர் யூதாஸ் காரியத்தை என்று இருந்தாலும் யூதாஸ் தான் இவன் பேரு. காரியோத் அப்படின்னா கீரியாத் ஊரான் என்று பேர். காரியோத்னா அதுக்கு அர்த்தம் கிடையாது, அது ஒரு ஊர். கீரியாத் ஊரான் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா காரியோத்னு சொல்லுவாங்க. அதனால அவன் அந்த ஊரா இருந்ததுனால யூதாஸ் காரியோத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் யாருன்னு சொன்னா இவன் சீமோனின் மகன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 71ஆம் வசனம். நல்ல வசனத்தை கவனமா கேட்டுக்கிட்டே இருக்கணும், நல்ல விவரமா கேட்கணும். கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வாசிங்க. 6:20. போதும் 12 பேர்ல 12 சீசர்கள்ல இந்த யூதாஸ் காரியத்து ஒருவனாய் இருந்தான். இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டு இயேசுவிட்ட வரல. இவன் யாருடைய பிரசங்கத்தை கேட்டு வந்தான்னா யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணத பயங்கரமான பிரசங்கம். அவர் என்ன பிரசங்கம் பண்ணாரு? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்லி பிரசங்கித்ததான யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தை கேட்டு இவன் ரட்சிக்கப்பட்டவன். இயேசுவின் பார்வையிலே ஏவப்பட்டு அழைப்புக்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவரோட 12 பேர் ஊழியம் செய்யும் போது, அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது கிடைக்கிற காணிக்கை, கிடைக்கிற நிதி உதவி, கிடைக்கிற பணங்கள், கிடைக்கிற கொஞ்சம் காசுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த 12 பேர்ல இவனை ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கத்த வைத்தார். இல்லையா சொல்லுங்க. அவன் ஒரு ட்ரெஷரர். இல்லையா சொல்லுங்க. ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை வைத்துதான் அந்த நாட்டையே என்ன பண்றாங்க, அது சிம்பிளி என்ன பண்றாங்க, ஒரு கணிப்பு கணிக்கிறாங்க, எக்கனாமிக். அப்ப பொருளாதாரத்தை கொடுத்து ஒரு முக்கியம் இருக்கிற போஸ்ட்லயே ட்ரெஷரர், பொருளாதார மிக உயர்ந்த பதவி. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 12 பேர்லயே யூதாஸ் தான் ட்ரெஷரரா இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் அவனை எவ்வளவு தூரம் நம்பி பார்ப்பாரு. ஆண்டவர் அவனை எவ்வளவு நம்பி இருந்தாரு, ஆண்டவர் அவனை எவ்வளவு அந்தஸ்து வைத்திருந்தாரு என்று சொல்லி பாருங்க. அப்ப இவன் நிர்வாகம் செய்தான். பண காரியத்துல நிர்வாகம், செலவு காரியத்தை நிர்வாகம், அக்குரேட்டா கரெக்டா கணக்கு எழுதி பக்காவா வைத்திருக்கிற ஒரு நல்ல தேவ மனிதன் யூதாஸ். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவனாய் அவனை அழைத்தவர் யாருன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. தானா வரல. மார்க் 1:35 விடிய காலையிலே ஆண்டவர் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 5:16 பார்த்தா அவர் இருட்டோடமா எழுந்து அவர் புறப்பட்டு போய் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் வாசித்தீர்கள் என்றால் அவர் இருட்டோட எழுந்து போய் ஜெபம் பண்ணி 12 சீசர்களை தம்மிடத்தில் அழைத்து அவர்களை பிசாசுகளை விரட்டவும், நோய்களை சுகமாக்கவும், சுவிசேஷத்தை சொல்லவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களை ஊழியத்துக்கு அனுப்பினார். அப்படி அனுப்பப்பட்டவர்களில் ஒருவன் தான் யூதாஸ். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு உன்னதமான, ஒரு உயர்வான, ஒரு சிறப்பான, ஒரு சிக்னிபிகண்டா ஒரு மனிதன் இருந்தான் என்றால் இந்த 12 சீசர்களிலே இவன் தான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா அவனுடைய வாழ்க்கையில் வந்த விளைவுகளை ஒரு 7 காரியங்களை பார்ப்போம். நம்பர் 1 பணப்பை அவனிடத்தில் இருந்தது. யோவான் 12:6 வாசிக்க வேண்டாம். பணப்பை அப்படின்னா என்னன்னா ட்ரெஷரர், பொருளாதாரம் அவனுடைய கையில இருந்தது. 2வது அவன் ஒரு திருடன், அவன் ஒரு துரோகி. வாசிங்க லூக்கா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 16 யாக்கோபின் சகோதரனாகிய யூதா துரோகியான யூதாஸ் காரியத் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவனா இல்ல, நற்கிரியைகளை தெல்லல, கனிய செய்யல, தேவ சித்தத்துக்கு அவன் அர்ப்பணிக்கல. தேவன் ஒரு சித்தத்தை அவன் நிறைவேற்றுவதற்காக ஒரு பொறுப்பு கொடுக்கும் போது அவன் துரோகியா இருந்தான். யோவான் 12:6 வாசிங்க. அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியா வசனம் சொல்லுது. அவன் திருடன், அவன் துரோகி. கீழே இறங்குறான். அடுத்தது வாசித்தீங்கன்னா
பொசிஷன்ல சின்ன நிலைமையில இருந்து பெரிய அளவுல வரும் பொழுது அவங்களுடைய மனது வழுவி போக வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா மிசிசன் ஏன் கீழே விழுறாங்க அப்படின்னா, ஆதியிலேயே தேவ தூதர் ஆண்டவர் தான் உண்டாக்கினார், படைத்தார். அவனுடைய இசையில் மயங்கி போய் இருந்தார் ஆண்டவர். அல்லேலூயா, அப்படிதான் சொல்லணும் நீங்க போய். ஆனா நான் இசைக்கிற இசையில தான் ஆண்டவர் மயங்குறாருன்னு சொல்லி அவனுக்குள்ள மேட்டுமே வந்ததுனால ஒரே தட்டு பூமியில வந்து விழுந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரம், ஒரு பணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கும்போது அவன் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம, தேவனுடைய அழைப்புக்கு ஒப்பு கொடுக்காம, தேவ சித்தத்துக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காம அவன் வழுவி போகிற இருதயமாய் வந்ததுனால பணப்பை அவன் கையில வந்தது. இரண்டாவது திருடனாய் மாறினான். மூணாவது துரோகியா மாறினான். எந்த விதத்திலும் ஆண்டவருக்கு திருடனாய் மாறக்கூடாது, ஆண்டவருக்கு துரோகியாய் மாறக்கூடாது. அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் அழைத்த அழைப்புல நிலைத்திருக்க வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான் என்று சொல்லி லூக்கா 22:3 வாசிக்க வேண்டாம். அடுத்தது பாத்தீங்கன்னா மரியாள் பரிமள தைலத்தினால் இயேசுவை அபிஷேகம் பண்ணினது போல பண்ணின போது நஷ்டமின்றி எரிச்சல் அடைந்தான் என்று யோவான் 12:1 அறிஞ்சு வரை பார்க்கிறோம். அப்ப ஒரு விலை மதிப்பற்ற ஒரு மகிமையான ஒரு தேவன் இருக்கிறார், வல்லமை உள்ள தேவன், ஜீவாதிபதியான தேவன். அவர் நடந்த தைலத்தை உடைத்து அவருடைய காலில் ஊத்தி தன்னுடைய முடியினாலே அதை துடைத்தால் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை வித்தா அவன் மனசு எப்படி போகுது பாருங்க, திருட்டு பயலுக்கு. இதை வித்தா ஏழைகளுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு இதை உதவலாமே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. சல்லுன்னு சாத்தான் உள்ள புகுந்தான். இதே மாதிரிதான் நீங்க ஆண்டவருக்காக உண்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க, ஆண்டவருக்காக இருப்பீங்க. கொஞ்சம் கேப் விட்டா போதும், எவனை கொல்லலாம், எவனை அழிக்கலாம், எவனை திருடலாம் என்று வகை தேடி பிசாசு என்ன பண்றான், சுற்றி திருகிறான். கர்த்தருடைய அனுமதி இல்லாம நம்மள்ட்ட வரமாட்டான். ஆனா வந்தாலும் அவன் நினைக்கிற மாதிரி நம்மளை ஆட்டி படைக்க முடியாது. அல்லேலூயா. ஆனா இவனுக்கு தருணங்கள் கொடுக்கப்பட்டது. வாசிங்கள். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான்னா இயேசுவை காட்டி கொடுக்க ஒப்பந்தம் செய்தான். அவனுடைய வாழ்க்கையில இயேசுவையே காட்டி கொடுக்க என்ன பண்ணா வரிசையா வருது. காட்டி கொடுக்க ஒப்பந்தம் செய்தான். அடுத்தது பாத்தீங்கன்னா சமயம் பார்த்தான். எப்படி இப்படி எல்லாம் பாருங்க, அப்படி அப்படியே இறங்குறது. கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா போதும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இறங்கி 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 என்ன பண்றது, அப்படியே இறங்குறான். அடுத்தது பாத்தீங்கன்னா மாய்மாலம் பண்ணி ரவி நானா என்றான். வாசிங்க மத்தேயு 26:25. பாருங்க, இவ்வளவு காரியங்கள் இருக்குது. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவன் சொல்றான் ரவி நானா என்றான். அப்படின்னா என்னன்னா மனசுக்குள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு, மாய்மாலம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கும் உலகத்துக்கும் உலக ஜனத்துக்கும் சபைக்கும் நாம் மாய்மாலம் பண்ணக்கூடாது. கிறிஸ்துவனா இருந்தா கிறிஸ்துவனா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. முன்னாடி காஞ்ச பாவி அப்புறமேல நனைஞ்ச பாவியா மாறக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல காஞ்ச பாவி அப்புறமேல நனைஞ்ச பாவியா மாறிடக்கூடாது. ஆண்டவருக்கு மாய்மாலம் பண்ணக்கூடாது. எந்தெந்த விஷயத்துல மாய்மாலம் பண்றீங்க, கல்யாணத்துக்கு போறீங்க, ஒரு அம்மா அப்படிதான் நான் பார்ப்பேன் மெயின் சர்ச்சில் குடுக்குடுன்னு வரும். வந்துட்டு ஒரு கேட்டுக்கு பக்கத்துல நிற்கும், காதல கண்ணில இருக்கிறதெல்லாம் பொறுக்கி ஒரு பாக்கெட்ல ஒரு பையில போட்டுட்டு சர்ச்சுக்கு போயிடும். போயிட்டு வரும்போது வெளியில வந்து என்ன பண்ண திரும்ப மாட்டிட்டு தள்ளு இருக்கும். ஏன் மாய்மாலம்? ஒண்ணு போட்டா போடு, இல்லைன்னா விட்டா விடு. ஒண்ணு போடாதுன்னு சொன்னாரா இல்ல போடுன்னு சொன்னாரா? மாய்மாலம். இன்னைக்கு எதற்கெல்லாம் மாய்மாலம்? உன் வாழ்க்கையில எதற்கெல்லாம் மாய்மாலம் பண்ற? ஆண்டவர் உன்னை அழைத்த அழைப்பு கிருபை, உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போறது கிருபை, உன்னை ரட்சித்தது அவருடைய தீர்மானம், அவருடைய அழைக்கப்பட்ட அழைப்பு தீர்மானம் எல்லாம் அவருடைய கிருபை. கிருபையை விட்டு விலகி பொல்லாத எபிரேயர்ல ஒரு விஷயம், ஒரு வார்த்தை இருக்குது. வாசிங்க எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். எபிரேயர் புஸ்தகம் எல்லாம் எழுதுங்க. சின்ன சின்ன காரியத்துக்கு இயேசு விட்டு கொடுக்கிறது. என்ன வேணா திருப்திப்படுத்தலாம், ஆனா ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது. நான் கேட்டுட்டு போயிடுவேன், சரி சரிங்க சரிங்க அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவர் அவர் உன்னை குறித்து வெட்கப்படுவார், உன்னை பற்றி துக்கப்படுவார்.
வாசிங்க. பொல்லாத இருதயம் எபிரேயர் பொல்லாத இருதயம் உங்களிடத்துல வரக்கூடாதுன்னு போட்டிருக்கேன். நான் ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தேன். வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்து பாருங்க, வாசிக்க. அடுத்தது பாவத்தின் வஞ்சனையினால கொஞ்சம் டேஸ்டா தான் இருக்கும். அதை விட்டுனா உன்னை முழுங்கிரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் டேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கணும். இதுக்குதானே உங்களையே உங்களை சமாதானப்படுத்துகிறது. ஆண்டவர் சமாதானப்படுத்த முடியாது. வாசிங்க வசனத்தை. கடினப்பட்டு போச்சு. லாக்டவுன் பீரியட் இல்ல, ஜெபம் இல்ல, வேத வசனம் இல்ல, ஆண்டவர் கொடுத்த பக்தி வைராக்கியம் இல்ல, எல்லாம் தனிஞ்சு போச்சு. கடினப்பட்டு போய் நம்பிக்கையை கிறிஸ்துவின் குணத்திலே பங்கு உள்ளவராக இருப்போம். அல்லேலூயா. பொல்லாத இருதயம், மாய்மாலம் பண்ணுகிற இருதயம் நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தது பாருங்க, 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவே விற்கிறான். இல்லையா சொல்லுங்க. யூதாஸ் என்ன பண்றான்? 30 வெள்ளிக்காசுக்கு என்ன பண்றான்? இயேசுவை விற்கிறான். அடுத்தது ரபி வாழ்க என இயேசுவை முத்தம் செய்து காட்டி கொடுக்கிறான். இத்தனை காரியத்தை யூதாஸ் செய்யறான். ஆனா ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில காட்டின கிருபையை பாருங்க. நம்ம வாழ்க்கையில கிருபை செய்யறார், என் வாழ்க்கையில கிருபை செய்யறார், என் பிள்ளைகள் வாழ்க்கையில கிருபை செய்யறார், என்னுடைய மனைவியுடைய வாழ்க்கையில கிருபை செய்யறார், இந்த ஆலயத்தினுடைய காரியங்கள்ல கிருபை செய்யறார். அவர் கிருபை காட்டுறார். ஏன்னா அவர் தான் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம தப்பு செய்யும் போது, பாவம் செய்யும் போது, ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்யும் போது அவருக்கு தான் முக்கியத்துவம். என் பிள்ளை இப்படி போகுதே அப்படின்னு சொல்லி அன்பை காட்டுறாரு, ஒரு கிருபையை காட்டுறார், ஒரு தயவை காட்டுறார். எப்படியாவது தன்னிடத்துல சேர்த்து கொள்ள விரும்பி கிருபையை காத்து அழுத்தி கொள்ளுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா கிருபையை பிடிச்சுக்கிட்டே போயிட்டு அது கிருபையிலே மிதந்து போய் அதுல பாவம் செய்துட்டே இருந்தா அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே. அவ்வளவுதான். கிருபைக்கு ஒரு எல்லை உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இந்த கிருபையை அவன் இழந்தான். என்ன கிருபை வாசிங்கன்னா, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொன்னார். 12 பேர்த்த உட்கார வச்சு உங்களில் ஒருவன் என்னை என்ன பண்ணுவான்? காட்டி கொடுப்பான். உணர்வு இல்ல. அடுத்த 2, என்னோடு கூட தாளந்தில கையெடுக்கிறவன் என்னை காட்டி கொடுப்பான். அப்பம் புசிக்கும் போது இந்த அப்பத்தை வாங்குகிறவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொன்னா அப்பவும் உணர்வு இல்ல, கடினப்பட்டு போச்சு. அடுத்தது பாருங்க, என்னோடு கூட. அடுத்தது, தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியா நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் என்று எல்லாம் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்றார். நீங்க எல்லாம் சுத்தம் இல்லாதவங்க, நீங்க எல்லாம் பரிசுத்தம் இல்லாத ஆட்கள், நீங்க இருதயத்துல மாசு உள்ள ஆள் அப்படின்னு சொல்ற. அப்ப யாக்கோபு தெரியும், யோவான தெரியும், பேதுருவை தெரியும், இன்னும் நிறைய சீசர்கள் அவரோடு சேர்ந்தாங்க. அவங்கள பத்திலாம் நல்லா அறிஞ்சிருந்தாங்க, அவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் மனசு குத்தப்படல. நல்ல கவனமாக, அவங்களுக்கெல்லாம் குத்தப்படல. நீங்க எல்லாத்துக்கும் ஒரு மாசு இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அப்பவும் அவன் புரிஞ்சுக்கல. அடுத்தது பாருங்க, என்னோட ஆண்டவர் சொல்றாரு, அவன் பிறவாது இருந்தால் அவனுக்கு நலமா இருக்கும் என்றார். அவன் பிறந்திருக்கவே கூடாது. என்னை காட்டி கொடுக்கிறவன் அவன் பிறக்காம இருந்தா நல்லது அப்படின்னு சொல்ற. அப்பவும் அவனுக்கு உணர்வு இல்ல. அப்புறம் யூதாஸ், ரபி நானா என்றான். பாருங்க எவ்வளவு வேடிக்கையா இருக்கு பாருங்க. அதுக்கு இயேசு சொன்ன, நீ சொன்னபடித்தான் அப்படிங்கிற. அப்ப 12 பேர் இருக்கும்போது ரவி நானா காட்டி கொடுக்கிறவன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றான். அதுக்கு இயேசு நீ சொன்னபடிதான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவனுடைய இதயத்துல என்ன வரல? உணர்வு. சொல்லுங்க. ஒரு காரியத்தை மழுங்க செஞ்சிட்டீங்கன்னா அதுல இருந்து மேல வர்றது ரொம்ப கஷ்டங்க.
மழுங்க விடக்கூடாது. ஒரு பழக்கத்துல அடிமைப்பட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அடிமைப்படும் போது அந்த குருத்தி உங்களை அப்படியே குத்திக்கிட்டே இருக்கும். அந்த குத்தலை நீங்க விடாம அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு பாவமே இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க எவ்வளவு பேர் தான் உங்களுக்கு பாவம் சொன்னாலும் உங்களுக்கு உணர்வே வராது. அது போலதான் சிம்சோன் தெளிலாத மடியில போய் உட்கார்ந்துருந்தான். நான் இப்ப எந்திரிச்சிருவேன்னு எந்திரிக்க முடியல. அதான் சொல்லுங்க, அவனிடத்துல இருந்த பரிசுத்தா அதே மாதிரிதான் அவங்க வாழ்க்கையாயிரும். நான் கிறிஸ்தவன், நான் ஆண்டவர் பிள்ளை, நான் சர்ச்சுக்கு போறவன், நான் சோமபாகம் போடுறவன், நான் ஜபத்துக்கெல்லாம் போறவன், ஆலயத்துல எல்லாம் முடிச்சேன், எல்லா காரியமும் செய்யறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உங்கள்கிட்ட இருந்து பரிசுத்தாவியானவர் போனதை உங்களுக்கே தெரியாது. ஏன்னா கடினப்பட்டு போயிட்டீங்க. மன கடினப்படுறதுக்கு உங்களை விட்டு கொடுக்க கூடாது. ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, துணிக்கையை தோய்த்து யூதாசுக்கு கொடுத்தா நீ செய்கிறத சீக்கிரமா செய்யினார். அப்ப கூட உணர்வு இல்லை. அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டு நீ செய்கிறத சீக்கிரமா செய்யன்னு சொன்னாரு. அப்ப கூட அவனுக்கு என்ன பண்ணல, உணர்வு இல்லை. யோசனை பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு அவன் மழுங்கலாயிட்டான் பாரு. அவனுக்கு உணர்வே இல்லை. நாம யாரு? நாம தெரிந்து கொள்ளப்பட்டோம். பிரதான அப்போஸ்தலன். ஆண்டவர் சொல்ல, நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், 12 சிங்காசனம் இருக்கும், அந்த 12 சிங்காசனத்துல உங்களெல்லாம் உட்கார வைப்பேன், நீங்க எல்லாம் எல்லாத்தையும் நியாயம் தீர்ப்பீங்க, நீங்க தான் நியாயம் தீர்க்க போறீங்கன்னு அவ்வளவு மேன்மையா வச்சிருந்தவன் ஆண்டவர் அழைச்சது இவனா தெரிந்து கொள்ளல. ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவர் ஆண்டவருடைய அந்த விலை மதிக்கப்படாத ஒரு பொக்கிஷத்தை அவன் எப்படி இழந்து போனான்? உங்களுடைய ரட்சிப்பு விளையாட பெற்றது. உங்களுடைய நான் ஆண்டவருடைய பிள்ளைங்கிற அந்த நீதிமான், அந்த பரிசுத்தவான், தேவனுடைய சமூகத்துக்கு நான் போறேன் அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷம். அதுக்காக எதையும் இழக்க தயாரா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்காக கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவர் யார்? கிறிஸ்துவை விட்டு என்னை பிரிப்பது எது? உறவினர், கல்யாணம், கர்மாதி, செத்து போயிட்டாங்க, அது போச்சு, இது போச்சு. கிறிஸ்துவின் அன்பை நம்மளை நெருக்கி ஏவணும். ஆலயத்துக்கு வந்துட்டு தான் எங்க போனாலும் சரி. என் தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு நான் போகல, கல்யாணத்துக்கு போகல, இங்க ஆராதனை நடத்தினேன், கர்மாதிக்கு போகல, செத்து போனதுக்கு போகல, எல்லாத்துக்கும் போகல. ஏன்? உயிரோட என்ன வச்சிருக்க. அதுக்கப்புறம் போனேன். நானும் ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியம், ஆண்டவரை குறித்து பக்தி வைராக்கியம், ஜபத்தை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம், வேத வசனத்தை குறித்து பக்தி வைராக்கியம், ஆத்துமாக்களை குறித்து பக்தி வைராக்கியம், ஊழியத்தை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவரெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். எனக்கு பயந்தவனையே உற்று நோக்குவேன்னு சொல்ற. எல்லாத்தையும் உற்று நோக்க மாட்டேன். எனக்கு பயந்து நடுங்குகிறவனையே நான் உற்று நோக்குவேன் என்று சொன்ன. ஆண்டவருக்காக எதையும் இழக்க ஆயத்தமா இருக்கணும். அப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் இழந்து உங்களை தூக்கி விடுவார். சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அடுத்தது பாருங்க, யூதாஸ் அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே என்னத்துக்கு வந்தாய் அப்படின்னு கேட்கிறேன். எதுக்காக வந்த? சிநேகிதனே, ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றேன். யாரையுமே சொல்லல. 15ஆம் அதிகாரத்துலதான் சிநேகிதனே என்று சொல்லுவாங்க. ஆபிரகாம் தான் ஆண்டவர் சிநேகிதன் சொன்னார். ஆனா இந்த இடத்துல யூதாசை சிநேகிதனே என்னத்துக்கு வந்த அப்படின்னு சொன்னான். காட்ட போறான், சமயம் தேடுறான், நான் யாரை முத்தம் செய்வேனோ அவனை நீங்க பிடித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி உடன்பாடு பண்ணான், விலை பேசினான், வித்தான், 30 காசை வாங்கினான், எல்லாம் பண்ணான். ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு தருணம் கொடுத்தார். சிநேகிதனே, இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்கிற. அப்ப கூட அவனுடைய வாழ்க்கையில உணர்வு இல்லை. சொல்லுங்க, இந்த மாதிரி மழுங்கி போயிடக்கூடாது. உங்க இருதயம் மழுங்கி போயிடக்கூடாது. சார்பா இருக்கும். சொல்லுங்க. உலகம் பொல்லாதது, கவர்ச்சியானது. அது கொஞ்சம் நிமிஷம் இன்பத்துக்காக நம்முடைய வாழ்நாளையே இழந்து போகத்தக்க காரியங்களை ஊடுருவி இழந்து கொள்ளும். இயேசுவை அறியாத நண்பர்களோட, இயேசுவை அறியாத ஜனங்களோட ஜாக்கிரதையாய் பழக வேண்டும். சொல்லுங்க. நம்முடைய உறவுகள், அது தேவன் மதிப்பீடு எப்படி வைத்திருக்கிறாரோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். பழகணும், அன்பு செலுத்தணும், செய்ய வேண்டியதை செய்யணும். ஆனா நான் ஒரு கிறிஸ்தவர், நான் ஒரு ரட்சிக்கப்பட்டவர், நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் போக வேண்டிய இடம் பரலோகம்,
என்னை அவர் தெரிந்து கொண்டார். நான் பரிசுத்தவான், நான் விசுவாசி, கர்த்தருக்காக வாழுகிறவன், ஆண்டவர் இலவசமாய் ரட்சிப்பை கொடுத்தவன் என்கிற வைராக்கியம் இருக்கணும். அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டீங்கன்னா ஆண்டவர் கைவிடுகிற நேரம் வந்து சொல்லுங்க. அதனால ஆண்டவருக்காக எதை விடக்கூடாது. இவ்வளவு சுலாக்கியத்தை செஞ்சாரு. ஆனா அவன் என்ன பண்ணான் தெரியுமா? வாசிப்போம். அவன் என்ன பண்ணான்னா, அன்பின் சொருபியும் ஜீவாதிபதியுமாகிய இயேசு மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டான். ஆண்டவர் சொன்னார்ல, இயேசு கிறிஸ்து அப்படியே கல்வாரியில் அப்படியே தொங்குறாரு. அதை யூதாஸ் பார்க்கிறான். பார்க்கும்போது அவனுக்கு ஒரு உணர்வே இல்லை. நான் போவேன், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், 12 சிங்காசனத்தை வைப்பேன், அங்க உன்னை உட்கார வைப்பேன். சாதாரண ஊரு அந்த கீரியாத்துங்கிறது எல்லாராலும் அற்பமா எண்ணப்படுகிறதான ஊரு, மதிக்கப்படாத ஊரு, எல்லாராலும் அங்கீகரிக்கப்படாத ஊர்ல தெரிந்து கொண்ட மனுஷன் தான் இவன். அவ்வளோ கிருபை பாராட்டினவன். கிருபை பாராட்டி அப்போஸ்தலனாய் கொடுத்து, ட்ரெஸரராய் கொடுத்து, ஒரு விலை மதிப்பற்ற ஒரு பொக்கிஷத்தை, ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்த அவனுக்கு ஜீவாதிபதி தொங்குறாரு. அவனுக்கு உணர்வே இல்லை. அப்படி நம்ம இருந்திருக்கூடாது. சொல்லுங்க, அப்படி இருந்திருக்கூடாது. ஆண்டவர்கள் நாம மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக, அவன் இப்படி செய்ததை குறித்து மனஸ்தாபப்பட்டான். தன் பாவத்தை நினைச்சான். நம்ம செய்யறது என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னு நினைத்தான். மனஸ்தாபப்பட்டான். மனஸ்தாபப்படுறது வேற, மனம் திரும்புதலுக்கேற்ற மனஸ்தாபப்படுறது வேற. நீ இதைதான் தாவீதை குறித்து பார்த்தீங்கன்னா, உரியாவின் மனைவிய அவன் அவ்வளவு மோசமான சூழ்நிலையில அவன் அந்த காரியத்தை செய்யும் போது காத்து தீர்க்கதரிசி நாத்தான் அவர் போய் காத்து தீர்க்கதரிசி போய் அவரிடத்துல சொல்லும் போது அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டான். நான் செய்தது தப்பு, யார் அது அப்படின்னு கேட்கும்போது நீதான் அப்படின்னு சொல்லும் போது தன் பாவத்தை உணர்ந்தான். தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பினான். நீங்க வாசித்தீர்கள் என்றால் 1-2 சாமுவேல் 12-13 வாசியுங்கள் வேகமாக. 2 சாமுவேல் 12-13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அந்த அழுத்தணும். நான் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன். அந்த உணர்வு இருக்கணும். இந்த யூதாஸ் காரியத்துக்கு உணர்வு இல்ல. உங்களுக்கு அநேக சூழ்நிலையில உணர்வு இல்லாம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்ப ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசி சொல்றான் பாருங்க, வாசிப்பா. நாத்தான் தாவீதை நோக்கி, மனம் திரும்பின உடனே நீ சாவதில்லைன்னு சொல்ற. வாசிங்க. நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். உன் பாவம் நீங்க செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. மனஸ்தாபம் படுறது வேற, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற மனஸ்தாபம் படுறது வேற. அல்லேலூயா சொல்லுங்க. மனஸ்தாபம் பட்டா அடுத்தது பாத்தீங்கன்னா, இயேசு கிட்ட வரல. இவ்வளவு செய்தோம், தொங்குனாலும் அடக்கம் பண்ணாலும் முழங்கால் படிக்கிட்டு நான் இவ்வளவு பாவம் செய்துட்டேங்க, என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கல. எங்க போனா தெரியுமா? எங்க அடிக்கடி உன் கால் போகுது, எங்க அடிக்கடி உன் வாய் பேசுது, எங்க அடிக்கடி உன் காது கேட்குது, எங்க எங்க ஓட பாக்குது. இவன் எங்க ஓடுனானோ, எங்க நின்னானோ, எங்க உட்கார்ந்தானோ, எங்க உடன்பாடு பண்ணானோ அதே இடத்துக்கு தான் உன்னை கொண்டு போகும். பாருங்க, வாசித்தீங்கன்னா பிரதான ஆசாரியரிடத்திலும் மூப்பரிடத்திலும் சென்றான். எங்க போனாவன்? ஆரம்பத்துல இயேசுவை காட்டி கொடுக்க 30 காசு வெள்ளியை கேட்டான், விற்றான், பகை தேடினான், சமய தேடினான், முத்தம் செய்தான், காட்டி கொடுத்தான். இந்த நண்பர்களோட திரும்பவும் அதே இடத்துக்கு போனான். நீ எப்பவும் யாரோட பழகுறங்கிறது ஜாக்கிரதை, யாரோட அந்நியம் வச்சிருக்கிறது ஜாக்கிரதை, யாரோட உறவு வச்சிருக்கிறத ஜாக்கிரதை. உன்னுடைய வாழ்க்கையில நீ சிந்திக்க வேண்டும். இவன் எங்க போனான்னா இயேசு கிட்ட போல பிரதான ஆசாரியரிடத்திலும் மூப்பரிடத்திலும் சென்றான். இயேசுவிடம் வரவில்லை. அல்லேலூயா. அடுத்த தப்பு என்ன தெரியுமா? குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததினால பாவம் செய்தேன் என்று அவநம்பிக்கையோடு ஓலமிட்டார். வாசிங்க மத்தேயு 27:3-4. சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு 30 வெள்ளிக்காசை
அங்கேயே போயிட்டான். 30 வெள்ளிக்காசு கொண்டு போயிட்டு அங்கேயே போய் மரண அவஸ்தைப்பட்டான். ஆண்டவர்கிட்ட வரல. அடுத்த தப்பு. அடுத்தது தன்னோடு சேர்ந்தவர்களால் புறக்கணிக்கப்பட்டான். எங்களுக்கு என்ன அது ஒன்பாடு என்றார்கள். மத்தேயு 27 5ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா வாசிக்க வேண்டாம். இவன் யார்கிட்ட போனானோ இந்த 30 காசை வச்சுக்கங்க, ஜீவாதிபதியை கொலை செய்த இதை நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னா அவங்க பிரதான ஆசாரியர்களும் நியாய சாஸ்திரிகளும் அவர்கள் வேதபாரர்களும் கொடுத்த காசை வாங்கல. இது ஓம்பாடு, உனக்கும் அவருக்கும் உள்ளது அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிவிட்டாங்க. இன்னைக்கு அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. கேட்காதவங்கள்ட்ட கேட்கிறது, இன்னும் பல காரியங்களை நம்ம துணிஞ்சு இயேசுவிடம் கேட்காம, இயேசுவிட உட்கார்ந்து என்ன செய்யணும்னு கேட்காம, நம்மளே சொந்த அறிவுல நாம செய்கிற காரியங்கள்னால, நாம சிலருடைய யோசனைகளை கேட்டு நாம் செய்கிறதுனால அவங்க கடைசியில இப்படி நடக்கலன்னா என்ன செய்வாங்கன்னா, இது நீதானே யோசனை பண்ணி செஞ்சதுன்னு உனக்கு எனக்கு பங்கு இல்லைன்னு நம்மளை விலக்கி விட்டுருவாங்க. இல்லையே சொல்லுங்க. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. அடுத்தது பாத்தீங்கன்னா, அவன் சம்பாதித்தான் பாருங்க 30 வெள்ளிக்காசை. தேவாலயத்துல போய் விட்டறிஞ்சான். யாருமே வாங்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரு தேவாலயத்துல தான் காசை போடுறாங்க. வட்டி காசு, பைனான்ஸ் விடுற காசு, கந்தி வட்டி காசு, எல்லா ஆலயத்து உண்டியல்ல என்னத்தை போடுறாங்க. இவன் வெளிய தேவாலயத்துல போய் இந்த 30 காசு வெள்ளிக்காசை தூக்கி விட்டறிஞ்சா போடுறது. இப்ப காணிக்கை பெட்டியில வர்றதெல்லாம் எப்படி வருதுன்னா, கர்த்தருக்கு உகந்ததா, கர்த்தருக்கு சுத்தமானதா, கர்த்தர் நம்ம சம்பாதித்ததுல இருந்து கர்த்தருக்கு போடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கும்போது விலையேற பெற்றதை கொடுக்கணும், சிறப்பானதை கொடுக்கணும், முதல் தரமானதை கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கும்போது சிறப்பானதை நாம் தர வேண்டும். ஆனா இவன் அவனுக்கு யூஸ் இல்ல, கொடுத்தவங்களுக்கு கொடுத்தப்ப அவனும் ஒதுக்கி விட்டான். இப்ப என்ன பண்ணிட்டான்னா, தேவாலயத்துல விட்டறிஞ்சிட்டு என்ன பண்ணான்னா, அவன் புறப்பட்டு போய் நாற்று கொண்டு தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்தது, குடல்கள் எல்லாம் கரைந்து போயிற்று என்று சொல்லி பார்த்தான். கடைசியில ஜீவாதிபதி இருக்கிற இடத்துல இருக்க வேண்டிய இவன், ஜீவாதிபதி பக்கத்துல உட்கார்ந்து சிங்காசனத்துல இருந்து நியாயம் தீர்க்க வேண்டிய இவன், கிருபையா அழைத்த இவன், கிருபையா கொடுத்த பொறுப்பை கொடுத்த ஆண்டவரை மறுதலித்து காட்டி கொடுத்து விலை பேசி அவ்வளவு பொல்லாத தனத்தை சொன்னதுனால அவனுக்கு தலைகீழாக விழுந்து நாற்றிக்கொண்டு உடல் வெடித்து போய் அவன் மரித்தான் என்று சொல்லப்பட்டது. உங்கள் நிலைமை என்ன? உங்க நிலைமை என்ன? யோசனை பண்ணி பாருங்க. சின்ன சின்ன காரியங்களுக்கும் நாம் ஆண்டவரை எப்படி, நாம் பாவத்தில் விழாதபடி நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். பாவத்தில் பாவத்தை பாவம் நினைக்காம ஜீவிப்பவர்களும், பாவம் செய்ய துணிகிறவர்களும் மனம் திரும்பும்படி கர்த்தர் எச்சரிக்கிறார். ஞானஸ்தானம் பெற்றுவிட்டு தாறுமாறாய் நடக்கிறவர்களை ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகிறார். பரம அழைப்பை பெற்றவர்களே, பரம அழைப்பை பெற்ற நீங்கள் பரதேசிக்கு போகணுமே ஒழிய நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஜாக்கிரதை. ஆண்டவர் அடுத்தது சொல்லும்போது சொல்லுகிறார், பரம ஈவை ருசி பார்த்தும் பின்வாங்கி போக கூடாது. நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிறிய பயிருக்காக கூழுக்காக பரலோக வாழ்வை இழந்து போயிடக்கூடாது. நித்திய வாழ்வை அற்பம் என்று எண்ணி, அற்பமா எண்ணி உலக வாழ்க்கையே மேன்மையானது என்று உலகத்தாரோடு கூட இணைந்து வாழுகிற ஜீவித்தை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு எச்சரிப்பை கற்றுக் கொடுக்கிறார். சுருக்கமாக பேதுருடைய வாழ்க்கையை நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போம். பேதுரு இப்படி யூதாசுடைய வாழ்க்கை முடிந்தது. பேதுருடைய வாழ்க்கையை பார்த்தோம். பேதுரு என்றால் கற்பாறை என்று அர்த்தம். 10 நிமிஷத்துல முடிச்சிடுவேன். பேதுரு என்றால் கற்பாறை என்று அர்த்தம். இவன் பேரு சீமோன் என்று சொல்லுவார்கள். சீமோன் என்றால் மணற்குன்று என்று அர்த்தம். மணற்குன்று என்றால் கேட்கிறவன் என்று அர்த்தம். இவனுடைய தகப்பன் பேர் யோனாவின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவன் யாருன்னா அந்திரேயா அவருடைய சகோதரர். இவங்க கூட்டாளி யாருன்னா யோவான், யாக்கோபு, பேதுரு, அந்திரேயா. இந்த 4 பேரும் வலைய மீன் பிடிக்கிற கூட்டத்துல இருந்த ஒரு கூட்டாளி. நல்ல கவனமா கேளுங்க. அப்ப இவங்க யாருடைய பிரசங்கத்தை கேட்டார்கள் என்றால் யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள். யாருடைய பிரசங்கத்தை? யோவான் பிரசங்கத்தை கேட்டவர்கள். ஆனா இயேசு கிறிஸ்து வந்தபோது அந்திரேயா பேதுருவை
இயேசுவினிடத்துல கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது மனுஷரை பிடிக்கிறவாக்குவேன் வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. பிரதான அப்போஸ்தலர் யூதாஸ் படித்தவன், பட்டதா படித்தவன், நல்ல அறிவு உள்ளவன், நல்ல நல்ல விவேகம் உள்ளவன், நல்ல திறமைசாலி. ஆனா பேதுரு பேதன், படிப்பறிவு இல்லாதவன். அவனுக்கு அனாதை என்கிறதான ஒரு பெயரும் உண்டு. அவன் யாராலும் அவ்வளவு மதிக்கப்படத்தக்க மனுஷன் அல்ல. அப்படிப்பட்ட மனிதனை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு இந்த பேதுருவை பார்த்து கேபா என்று சொல்லி அவருக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார். அப்ப அரேபிய பாஷையில பாத்தீங்கன்னா பாறை என்று அர்த்தம். சீமோன் என்றால் மணற்குன்று. மணற்குன்றுல மணல்ல வீடு கட்டினா தண்ணி அடிச்சா என்ன ஆயிரும் சொல்லுங்க, விட்டா போதும் நினைக்கிறீங்களா? மணல்ல வீடு கட்டினீங்கன்னா மழை பெஞ்சுச்சுன்னா என்ன ஆயிரும்? ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அவன் மணற்குண்டா இருந்தான். என்னைக்கு ஆண்டவர் தெரிந்தா கொண்டாரோ அன்றைக்கு அவன் கற்பாறையா மாறிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை நீங்க மணற்குன்று போல இருக்கலாம், ஆனால் ஆண்டவரிடத்துல வந்ததுனால உங்களை கற்பாறையா கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு புயல் அடித்தாலும், எவ்வளவு காற்று அடித்தாலும், எவ்வளவு பனி பெய்தாலும், எவ்வளவு வெயில் அடித்தாலும் இது தாங்கும். அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்விலும் தாழ்விலும் நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் வேதனையிலும் எல்லாவற்றையும் இயேசு ஒருவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில இது வாழும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மேன்மையான பொக்கிஷம். அப்ப இவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கேபா அப்படின்னு கிரேக்க பாஷையில பெத்ரோஸ் என்று அர்த்தம். அப்ப தமிழ்ல பேதுரு என்று அர்த்தம். ரைட். இப்ப பேதுரு இறங்கின 7 படிகள். இவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான், பிரதான அப்போஸ்தலனா இருந்தான். ஆனா 7 விதமான இறங்குதல் படிகள் இருந்தது. என்னன்னா ஜெபிக்காமல் நித்திரை பண்ணினான். முதல் ஸ்டெப் அவன் இறங்கினது என்னன்னா இயேசு கிறிஸ்து சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி 22ஆம் அதிகாரத்துல கடைசியா கெஸ்தமன் தோட்டத்துல அவர் ஜெபிக்கும் போது அவர்கள் எல்லாரையும் ஜெபிக்க சொல்லிட்டு இவர் தனியா போய் ஜெபித்தார். இவர் திரும்பி வந்து பார்த்தா கொரட்டை விட்டு தூங்கினான். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்கிற நேரத்துல ஜெபிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்குதான் சொல்லுவேன், ஆராதனை முடிஞ்ச உடனே ஜெபிங்க 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 ஜெபிங்கன்னு சொல்லுங்க. ஜெபிக்கிற நேரத்துல ஜெபிக்கணும், சாப்பிடுற நேரத்துல சாப்பிடணும், தூங்குற நேரத்துல தூங்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சாப்பிட்டா நல்லா சாப்பிடணும், தூங்குனா நல்லா தூங்கணும், வேலை செஞ்சா நல்லா வேலை செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் நல்லவர். தூங்குனா நம்பர் 1. ரெண்டாவது மல்கோஸ் வலதிக்காதர வெட்டினான். அவன் என்ன பண்ணான்? இயேசுவை காட்டி கொடுக்கும்போது இந்த காதை யாரும் வெட்ட மாட்டாங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல. ஏன்னா இந்த காதுதான் சில காரியங்களை கேட்டு தம் வாழ்க்கையில நல்வழிப்படுத்த முடியும்னு சொல்லி எதை வேணாலும் வெட்டுவாங்க, காதை வெட்ட மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனா புத்தி கெட்டவன் காதை போய் வெட்டினான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவன் இறங்குறான்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாச வாழ்க்கையில இருந்து இறங்குறான். அடுத்தது வாசித்தீங்கன்னா தூரத்தில் பின் சென்றான். இதுக்கெல்லாம் வசனம் இருக்கு. லூக்கா 23:54ல தூரத்தை விட்டு போயிட்டான். முன்னாடி ஜெபிச்சா, முன்னாடி ஜெபிச்சிருப்போம், வேதத்தை வாசிப்போம், உபவாச கூட்டத்துக்கு போயிருப்போம், இரவு ஜெபத்துக்கு வந்திருப்போம், அதிகாலையிலேயே தேடிட்டு வந்திருப்போம், கரெக்டான நேரத்துக்கு வந்திருப்போம், வந்து முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருப்போம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்போம். இப்ப ஜெபம்னா பின்னாடி போயிருது, வேத வாசிப்புனா பின்னாடி போயிருது, ஆண்டவர்னா பின்னாடி போயிருது, உலகம்னா முன்னாடி வருது. இதே மாதிரி இவனுடைய வாழ்க்கையில தூரத்தில் பெண்ணா. அடுத்தது பாத்தீங்கன்னா சத்துருக்களின் நடுவிலே அவன் என்ன பண்ணா? உட்கார்ந்து. சங்கீதம் 1:1 வாசிங்க. சங்கீதம் 1:1 வாசிங்க. சத்துருக்கள் நடுவிலே உட்கார்ந்தான். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. போதும். அப்ப எங்க உட்காரணும், எங்க நிக்கணும், எங்க உட்காரணும், எங்க நிக்கணும், எங்க நடக்கணும், எங்க அமரணும், எங்க தூங்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அங்கதான் நிக்கணும், அங்கதான் உட்காரணும், அங்கதான் பேசணும், அங்கதான் நடக்கணும், வேற எங்கேயும் போக கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அவன் சத்துருக்கள் மத்தியில உட்கார்ந்தான், இறக்குறான். அடுத்தது பாருங்க, தன்னை இயேசுவை 3 தரம் மறுதலித்தான். இயேசு அவரா எனக்கு தெரியாது அப்படின்னா, நீ அவனோடு கூட இருந்தவன் தானே அப்படிங்கும் போது மறுதலித்தான். அடுத்தது தன்னையே மறுதலித்தான்.
நீயும் அவனோட கூட இருந்த ஒருவன் தானே அப்படின்னு சொல்றான். அவனே நான் இல்ல அப்படின்ட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. நீ நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய இடத்துல, நீங்களும் அங்க இருந்தீங்க இல்ல, அந்த கூட்டத்துல ஜெபம் பண்ணும்போது இருந்தீங்கல்ல, நான் இல்லங்க, நான் இல்லங்க, வேற யாராவது இருப்பாங்க. அப்ப தேவனுக்கு விரோதமா என்ன பண்றது, தன்னையே வித்து போடுறாங்க. அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா சத்தியத்தை மறுதலித்தான். அதான் ரொம்ப மோசம். என்னன்னா வாசிங்க, லூக்கா 22:60 வாசிங்க. அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிச்சு. ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லியிருந்தாரு, வாழ்விலும் தாழ்விலும் சாவிலும் நான் பின்தொடர்வேன் சொன்னார். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, சேவல் 3 நீ 3 தரம் மறுதலிப்பாய், 3ஆம் தரம் மறுதலிக்கும் போது சேவல் கூவுன்னு சொன்னார். சத்தியத்தை சொன்னார். இவன் சத்தியத்தை மீறி என்ன பண்ணா 3ஆம் தரம் மறுதலித்தான். 2வது தரம் மறுதலித்தவன் விட்டுருந்தா கூட மன்னிப்பு கேட்டிருப்பேன், கொடுத்துருப்பேன். ஆனா 3ஆம் தரம் மறுதலிச்ச உடனே சேவல் என்ன பண்ணிருச்சு, கூவிருச்சு. அப்ப என்ன பண்ணா சத்தியம் கேட்ட ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகி போனான். அந்த மாதிரி வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். அந்த மாதிரி வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணா சத்தியத்தை, அப்ப இயேசு இவனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணார்னா பேதுருவுக்காக வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், என்னது, கோதுமை குடகுல சுலை அதை சோதிக்கிறது போல உன்னுடைய விசுவாசம் என்ன பண்ணும், சோதிக்கப்படும். நான் உனக்காக என்ன பண்றேன், வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லி பேதுருவுக்காக ஆண்டவர் ஜெபித்தார். 1. 2வதாக பேதுருவை நோக்கி பார்த்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இயேசு உள்ள சிறைச்சாலையில இருக்காரு, வெளியில சத்துருக்களின் நடுவுல குளிர் காஞ்சிட்டு இருக்காரு. ஐயா இங்க இருந்து பார்த்தோட்டு இயேசு பார்த்தோட்டு பழைய நினைவுகள்லாம் வருது. அல்லேலூயா சொல்லுங்க. பழைய நினைவுகள் வரும்போது அவன் முகம் ஒரு மாதிரி இருக்குது. அதுக்குதான் அந்த பாட்டை தான் எழுதினாரு ஜான்சன் ஜாய்சன். உன் அழகான கண்கள் கண்ட போது, அப்ப அந்த கண்ணை அவன் பாக்குறான், முகத்தை பார்க்கல. சில பேருக்கு நம்ம கண்ணுல எப்பவுமே ஒருத்தரோட ஒருத்தர் பேசும்போது கண்ணை பார்த்து தான் பேசணும். அல்லேலூயா சொல்லுங்க. கண்ணை பார்த்து பேசினாதான் சரியானவங்க, கண்ணை பார்த்து பேசாதவங்க சரியில்லாதவங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவன் கண்ணை பார்க்கிறான், கண்ணை பார்த்தோட்டே அவன் உருகுறான். 2வது அடுத்தது பாத்தீங்கன்னா பேதுருவை தனித்து சந்தித்து ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அவ்வளவு கிருபை பாராட்டினார். அடுத்தது பாத்தீங்கன்னா பேதுருவை உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்லி அனுப்பினார். பேதுரு கிட்ட நான் உயிரோட எழுப்பிட்டேன் அப்படிங்கிற செய்தியை பேதுருவுக்கு சொன்னாரு. அது மாத்திரமல்ல, பின்வாங்கி போன பேதுருவை தேடி வந்து அன்போடு பேசி அவனை அனலாக்கி அவனுக்கு போஜனம் கொடுத்தார். அப்ப என்ன ஆச்சுன்னா ஆண்டவர் மீனை பொரிச்சு வச்சுட்டு, மீன் பிடிக்க போறீங்களா, மீன் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்கும்போது மீனே கிடைக்கல அப்படிங்கும் போது, மீன் ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லும் போது அவன் அந்த கடல்ல இருந்து அந்த படகுல இருந்து உயிர் தப்பினா போதுன்னு ஆண்டவரே வந்துட்டாரு, மறுதலிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணா கடல்ல விழுந்துடுறான். கடல்ல விழுந்தாலும் எந்திரிச்சு ஆண்டவர் சொன்னாரு, புசிக்கிறதுக்கு ஏதாவது ஆகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. ஆனா ஆகாரத்தை தேடி வச்சுட்டு தான் கேட்டாரு. இவங்களால கொடுக்க முடியல, கொடுக்க முடியாதவங்களுக்கு கொடுத்தாரு மீன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அப்படிதான் சில வேலைகளை சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யணும்னு பாரு. நீ செஞ்சினா உனக்கு ஆசீர்வாதம், இல்ல நீ செய்யலன்னா வேற ஒருத்தரை வச்சு செய்ய வச்சு அவங்களுக்கு ஆசீர்வாதம் போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. கிடைக்கிற சான்ஸ் விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஒரு சான்ஸையும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம விட்டுறக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பேதுருவிடம் மும்முறை கேள்வி கேட்டு மும்முறை கட்டளையிட்டார். நீ என்னை நேசிக்கிறாயா, இந்த அப்போஸ்தலர்களை அதிகமா என்னை நேசிக்கிறாயா, என்னை நீ மிகவும் நேசிக்கிறாயா என்று சொல்லி 3 தடவை கேட்டார். அப்ப அவன் சொல்லுகிறான், ஆமாண்டவரே. அடுத்தது ஆமாண்டவரே. கடைசியா சொன்னான், நான் நேசிக்கிறேனா இல்லையான்னு உமக்கே தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் நேசிக்கிறேனா இல்லையா என்பது உமக்கே தெரியும் என்று சொல்லி என்ன பண்ணா அர்ப்பணித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் இவன் இப்படி இருந்ததுனால இவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ததான காரியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 7 காரியங்கள். 7 என்னன்னா காரியங்கள் வேற என்ன சொல்றேன். கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்தான். ஆண்டவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் நினைச்சு பார்த்தான்.
அடுத்தது வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அழுது தன்னோட வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். அழுது கல்லடத்துக்கு இயேசுவை பார்க்க ஓடினான். எல்லாரும் போனாங்க. பேதுருவும் ஓடி போய் பார்த்தான்னு சொல்லி வசனம் இருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவை இந்த பேதுரு தரிசித்தான். அப்போஸ்தலர்களிலே பேதுரு தான் முதலா இயேசுவை உயிரோடு கூட பார்த்த முதலாவது ஆளு யாருன்னா பேதுருவை தான் ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. முதல் அப்போஸ்தலர் யார் பார்த்தான்னா பேதுரு தான் பார்த்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டான். அல்லேலூயா. தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்தான். அடுத்தது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து வல்லமையாய் பிரசங்கித்தான். வல்லமையான கிரியைகளை செய்தான். 2 மகத்தான நிருபங்கள். 1 பேதுரு, 2 பேதுரு, 2 பேதுரு. பேதுரு புஸ்தகங்கள் தான் விலை மதிப்பற்ற பொக்கிஷம். வருகை குறித்து, ஆண்டவருடைய ரகசிய வருகையை குறித்து, ஆண்டவருடைய காரியங்களை குறித்து மகா தெளிவான விளக்கங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுருக்கு கொடுத்த விலை மதிப்பற்ற 7 காரியங்கள் என்னன்னு சொல்லி நான் படிக்க விரும்புகிறேன். ஆண்டவர், நீங்க வாசிங்கன்னா யோவான் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனத்தை வாசிங்கள். பேதுருக்கு கிடைத்த நீதியின் பலன். ஆண்டவருக்காக நாம் நீதியாய் வாழ்ந்தோம் என்றால், அழைத்த அழைப்புக்கும் அவர் நம்ம இடத்துல வைத்திருக்கிற சித்தத்தை உணர்ந்து வாழ்ந்தோம் என்றால் நமக்கும் அந்த பலனை கர்த்தர் தருவார். 68 69 6ஆம் அதிகாரம் 68. ஆண்டவரே, ஆண்டவரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ மக்களங்கள் உம்மிடத்தில் உண்டே. பாருங்க, இந்த சீசர் ஆதி அப்போஸ்தலர்கள் இருந்தவங்கள்ட்ட எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம், ஒரு தரிசனம் இவனுக்கு கிடைத்தது. என்னன்னா, நீர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய மேசியா அப்படின்னு உணர்ந்தான். 2வது பிரதர் வாசித்தாங்களே, வாசிங்க. 69. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய விசுவாசித்தோம், அறிந்தும் இருக்கிறோம் என்றார். ரைட். அடுத்தது 22 33 வாசிங்க. லூக்கா லூக்கா 22 33 வேகமாக. அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் காவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன். அவன் சொல்றான் பாருங்க, 3 காரியத்தை சொல்றான் விசேஷமா. வாழ்விலும் சாவிலும் உண்மையே பின்பற்றி வருவேன் அப்படின்னு தன்னை ஒப்பு கொடுத்தான். இல்லையா சொல்லுங்க. நாமளும் வாழ்விலும் சாவிலும் ஆண்டவருக்காக பின்பற்றி வர ஒப்பு கொடுக்கிறோம். ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். இல்லையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது 3ஆவதாக பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்களுக்குள்ளே பேதுருக்கு தான் முதல் தரிசனத்தை கர்த்தர் தருகிறார். அடுத்தது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 1ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் அப்போஸ்தலர் பேதுரு அவர் தன்னுடைய சொந்த சகோதரர்கள் கூட பிறந்தவங்க யூதர்களுக்கு மத்தியில அந்த ஜீவாதிபதியை நீங்க தான் கொலை செய்தீர்கள் என்று சொல்லி பேதையாய் இருந்த, படிப்பறிவு இல்லாத இருந்த, பயந்தாங்குழியாக இருந்த அவனுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்தபோது தைரியம் வந்து அவனுடைய சகோதரர்களுக்கு நின்றார். நீங்க தான் கொலை செய்தவர் தான் மேசியா என்று சொல்லி யூதர்களுக்கு முன்பாக சொல்லும் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னாங்க. சொல்லுங்க. அப்ப நீங்க கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது 5000 10,000 என்று அநேக ஜனங்களை கர்த்தருக்காக ஆதாயம் பண்ணி கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, பொற்காலங்கிறவளை உயிரோடு கூட எழுப்பினான். இன்னும் அநேக பேரை உயிரோடு கூட எழுப்பினான். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை விட பெரிய விசேஷம் என்னவென்றால், இயேசு அடைந்த மரணத்தை இவன் அடைந்தான். என்னவென்றால், இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். ஆனால் இவன் சொன்னா, இயேசுவை போல நான் பரிசுத்தம் உள்ளவன் அல்ல, நான் பாவிகளிலும் பிரதான பாவி, அவரை நேராய் அடித்தீர்கள், என்னை தலைகளாக அடியுங்கள் என்று சொல்லி தன்னுடைய இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, அவன் தூண்கள், அப்போஸ்தலர்களிலே தூண்கள் எண்ணப்பட்ட யோவான், யாக்கோபு, பேதுரு, பவுல் இவங்களுக்கு மத்தியில ஆதியில இருந்தவர்களிலே இவன் தான் முதல் தூணாய் இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருந்தான். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலம்
வாசிக்க வேண்டாம், நான் சொல்லி முடிக்கிறேன். யோவான் 14:2-3 வாசித்தீர்கள் என்றால், நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் வாசம் பண்ணின பின்பு அந்த வாசஸ்தலத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போய் அங்க உட்கார வைப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயமா பேதுரு அந்த வாசஸ்தலத்தில் இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்தால் ஆண்டவர் இருக்கிற வாசஸ்தலத்தில் வைப்பார். அது மாத்திரமல்ல, 12 சிங்காசனம். பாருங்க, நல்ல வசனங்களை வாசி. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். மத்தேயு 19:27-28 இந்த வசனத்தை குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்க உண்மையா வாழ்ந்தீங்கன்னா, உண்மையா கடவுளுக்கு தொழுது கொண்டு அவர் சொல்லுகிறபடி கரெக்டா நடந்தீங்கன்னா ஆண்டவர் இந்த காரியத்தை உங்களுக்கு செய்வார். மத்தேயு 19:27-28 அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். பாருங்க, நான் எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். அப்ப அவர் என்ன சொன்னார்? 28 அதற்கு இயேசு, வருகின்ற காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 12 சிங்காசனத்துல 12 பேர் உட்காருவீங்க. அதுல பேதுரு உட்கார்ந்து இருக்கிற மனுஷர்களை நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை பேதுருக்கு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் நியாயம் தீர்த்தான், நல்ல போராட்டம், விசுவாசத்தை காத்துக்கொண்டான், நல்ல போராட்டத்தை போராடினான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டான், நீதியின் பலனை அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்னு யூதாஸ் மாதிரி இருக்கணும், இல்லைன்னா பேதுரு மாதிரி இருக்கணும். இன்னும் நிறைய காரியங்களுக்கு மணி ஆயிடுச்சு. அப்ப பேதுரு மாதிரி நான் வாழ்க்கை வாழணும். பேதுருவை விட யூதாஸ் படித்தவர் தான். பேதுருவை விட யூதாஸ் காரிய சித்தர், நல்ல அறிவாளி, நல்ல விசேஷமான குடும்பத்துல பிறந்தவனா இருந்தாலும், ஊர் எல்லாராலும் மதிக்கப்படாததா இருந்தாலும், பேதுரு பேதை, சம்படன், எல்லாராலும் அருவருக்கப்படப்பட்டவன். ஆனால் கர்த்தர் அவன்கிட்ட இருந்ததான 2 குணத்தை பார்த்தார். கிறிஸ்துதான் மேசியா, இயேசுதான் மேசியா என்கிறதை பார்த்தார். 2வது, வாழ்விலும் தாழ்விலும் உமக்காக மரிப்பேங்கிற வைராக்கியத்தை பார்த்தார். அல்லேலூயா. பார்த்து இவ்வளவு சிலாக்கியத்தை கொடுத்தார். நீங்க யூதாஸை பின்பற்ற போறீங்களா, பேதுருவை பின்பற்ற போறீங்களா? பேதுருவை பின்பற்றினார், இந்த 7 காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. பேதுரு போல வைராக்கியமாயிருங்க. நான் சொல்றேன் இல்ல, சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், உங்க சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியமாய் இந்த வாரத்துல பெரிய காரியங்களை செய்வார். கண்களை முடிச்சோம். காணிக்கை, தசமபாகம், பொருத்தனை பலிகள் எல்லாவற்றையும் வைத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, ஆண்டவரே, இந்த கேட்ட சத்தியத்தை கர்த்தாவே இந்த ஒரு வாரம் முழுவதும் உபவாசம் பண்ணி, இந்த இடத்துல உபவாசம் பண்ணி, ஆண்டவரே, அநேக ஆண்டவரே இடத்துல கேட்டு எழுதி ஆண்டவரே உடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே வைராக்கியம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றும். ஆண்டவரே ஒரே ஒரு வாழ்க்கையப்பா, அது சீக்கிரமாய் போயிருப்பா. அடுத்த நிமிஷம் உயிரோட இருப்போமான்னு தெரியலப்பா. அடுத்த வாரம் திரும்ப இப்படி வருவோமான்னு கூட எங்களுக்கு தெரியலப்பா. ஏசப்பா, நாங்க கிடைக்கிற நேரத்துல உமக்காக வைராக்கியமா வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். தசமபாகம், பொருத்தனை பலிகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும், அங்கீகரியும். அவர்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க, உங்களுக்கு கொடுத்ததை நீங்க அவங்களுக்கு மறுபடங்களை தாங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஒரு அம்மா 4 மார்ச், ஏப்ரல், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் எல்லாம் சேர்த்து 10,000 ரூபாய் தசமபாகத்தை கஷ்டப்படுகிற அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்க. நீங்கெல்லாம் 5 மாசம் தசமபாகத்தை என்ன பண்ணீங்கன்னு தெரியல, காணிக்க போட்டிருந்தீங்கன்னா என்ன பண்ணீங்கன்னு தெரியல. கர்த்தருக்காக கொடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். ஒரு வாரம் தான் வேலைக்கு போயிருப்பாங்க, சின்ன வேலை தான். ஆனா வாரம் முடிஞ்சோட்டு பாஸ்டர் வாங்கன்னு சொல்லி என்னை வீட்டுல கூட்டிட்டு வந்து தசமபாகம் வச்சுக்கங்கன்னு சொல்லி ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்குற அருமையான சகோதரி எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. கர்த்தருக்காக நீங்க என்ன செய்வீங்க? ஒரு சகோதரி 4,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு பைபிள் அப்பப்ப சேர்த்து வச்சிருந்து கொடுத்தேன் பாஸ்டர்ன்னு சொல்லி. இப்படி எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்க கர்த்தருக்காக கொடுங்க, எனக்காக கொடுக்காதீங்க, ஆண்டவருக்காக கொடுங்க. ஆண்டவருக்காக வேலை செய்யுங்க. பாருங்க, நமக்கு வாரத்துக்கு 2 இந்த நாள் மாத்திரம் தான் ஏசி யூஸ் பண்ணுவோம். நமக்கு மற்ற நாள்லாம் அந்த 1 ஃபேன் தான் இருக்கு. இன்னும் 4-5 ஃபேன் நமக்கு தேவைப்படுகிறது. ஜெபம் பண்ணுங்க. 4,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்காக வைராக்கியமா கொடுங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்களை செய்வார். இயேசு ஒரு பாடலை பாடும்போது காணிக்கை எடுக்கும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நாம் கேட்ட போதும் கேட்குவே நீ பேசும் ஒரு வார்த்தை போல். பல கோடி வார்த்தைகள் நாம் கேட்ட போதும் கேட்குவே நீ பேசும் ஒரு வார்த்தை போல். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, உன் வார்த்தையில் ஒன்று அற்புதமே, உன் வார்த்தையில் ஒன்று அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. அக்கா ஸ்தோத்திரம் என்றோ நாம் துதிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கடைசி நாட்கள்ல நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் எங்களுடைய மாம்சமும் எங்களுடைய ஆவி விரும்பினதை செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். ஆனால் கர்த்தருடைய ஆவி ஆனவர் நாம் கேட்ட வசனத்தின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஒரு பேதுருவை போல எங்களை மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேத வசனத்துக்கு எங்களை முழுவதுமாய் எங்களுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை எல்லா விதத்திலும் என்னென்ன காரியங்களை நாங்கள் சரி செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை நாங்கள் சரியாக ஆவியானவருக்கு எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய ஆவி ஆத்மாவையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை சரி பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். பைபிள் வாசிக்க ஜெபிக்க உதவி செய்ய நாள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் சபையில வந்து ஜெபிக்கிற கிருபையை தந்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அன்னால் தேவாலயத்தில் வந்து ஜெபித்த போது கர்த்தர் அவருடைய கண்ணீரை துடைத்து ஒரு சாமுவேலை தந்தது போல கர்த்தாவே இந்த நாட்கள்ல நீர் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அநேக வருடங்களாய் கூனியாய் இருந்த அவள் தேவாலயத்துல வந்தபோது கர்த்தருடைய கண்கள் அவள் மேல் பார்த்தது பட்டது போல அவளுடைய கூனியிலிருந்து கர்த்தர் விடுதலை தந்தது போல இந்த நாட்களிலும் நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் தேவாலயத்துல ஓடி வந்து ஜெபிக்கிற கிருபையை தந்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அநேக நாட்களாய் பதில் கிடைக்காத ஜெபத்துக்கு அநேக நாட்களாய் விடுதலை இல்லாத காரியங்களுக்கு நான் ஒரு பொருத்தனை பண்ணி தேவாலயத்திலே வந்து கர்த்தாவே இவ்வளவு நாட்கள் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற கிருபை ஒரு ஜெப ஆவியை ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அநேக நேரங்கள் அநேக காரியங்களுக்காய் கால் வலிக்கிறதுக்கு கியூல நிக்கிறோம். அநேக திருமண காரியங்களுக்காய் நாங்கள் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போறோம். கர்த்தாவே இங்க இருக்கிற சபையில வந்து ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி ஒரு பாரத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களை ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதி பலப்படுத்தும். இந்த வாரம் முழுவதும் அவர்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொல்லுல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தையும் மாறாதே. ஆமென்.
பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை காப்பாராக, போஷிப்பாராக, வழிநடத்துவாராக, அற்புதமான காரியங்களை செய்வாராக. God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. திங்கட்கிழமையில காலையில வந்தாங்க, மத்தியானம் வந்தாங்க, சாயங்காலம் வந்தாங்க. சனிக்கிழமை வரைக்கும் எனக்கு லிஸ்ட் தேவை, நீங்க சொல்லிட்டு போங்க. உங்களால எப்போ வந்து ஜாப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போங்க.